Hi friends, welcome to Cognitive Edge Point. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி யூனிட் நம்பர் 6ல அடுத்து வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் டோசிமெட்ரி. இந்த ரேடியேஷன் டோசிமெட்ரியில இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ரெண்டு டோசிமெட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஃபிளிக் டோசிமெட்ரி, செகண்ட் ஒன் வந்து சீரிக் சல்ஃபேட் டோசிமெட்ரி. சரிங்களா? இந்த ரெண்டு டோசிமெட்ரி அதனுடைய கெமிக்கல் டோசிமெட்ரியில் இருக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஏரியா. இந்த டோசிமெட்ரி பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். சரிங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது முதல்ல டோசிமெட்ரினா என்ன? சரிங்களா? முதல்ல ரேடியேஷன் டோசிமெட்ரி அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஒரு ரேடியேஷன் ரியாக்ஷன் வந்து கேரி அவுட் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ரேடியேஷன் ரியாக்ஷன் கேரி அவுட் ஆகும்போது the amount of energy absorbed by the substance. சரிங்களா? நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த சப்ஸ்டன்ஸ் மேல ஒரு ஆல்பா பார்ட்டிகளோ இல்ல ஒரு நியூட்ரானோ நம்ம வந்து பாஸ் பண்றோம். சரிங்களா? இப்படி பாஸ் பண்ணும்போது இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகல் இருந்து எவ்வளவு எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுது, எதை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? the amount of energy absorbed by the substance or the amount of energy or the amount of dose substance by the amount of dose absorbed by the substance or the amount of energy absorbed by the substance. இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்காக வரக்கூடியதான் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடியேஷன் டோசிமெட்ரி. இந்த ரேடியேஷன் டோசிமெட்ரியில அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் எவ்வளவு எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுது, என்னது எவ்வளவு டோஸ் வந்து அது அப்சர்வ் பண்ணுது ஆர் கன்சியூம் பண்ணுது. சரிங்களா? the amount of energy consumed by the substance or the amount of energy absorbed by the substance or the amount of dose absorbed by the substance, it is called the radiation dosimetry. They can measure இந்த substance வந்து எவ்வளவு எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுது, எவ்வளவு டோஸை வந்து அப்சர்வ் பண்ணுது, எவ்வளவு எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது அப்படிங்கறத மெஷர் பண்ணக்கூடியதான் இந்த ரேடியேஷன் டோசிமெட்ரி. சரிங்களா? அப்ப இதுல இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனோ ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷனோ இல்ல ஒரு அயனைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது அதுல அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு என்ன பண்ணுது, எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்கு, எந்த அளவுக்கு எமிட் பண்ணிருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ணக்கூடியதான் இந்த ரேடியேஷன் டோசிமெட்ரி. சரிங்களா? சோ இதனுடைய ரேட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்டன்ஸ் உடைய இது டோஸ் எந்த அளவுக்கு அதிகமா, அதாவது இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு மோர் ஃபேவரபிளா நடக்கும். சரிங்களா? இதுல இந்த ரேடியேஷன் டோசிமெட்ரியில ஜெனரலா இருக்கக்கூடிய இதனுடைய பேசிக் முதல்ல என்ன கேட்கறாங்கன்னா சம்டைம்ஸ் இதனுடைய யூனிட் கேட்கறாங்க. சரிங்களா? இதனுடைய பேசிக் யூனிட் பாத்தீங்கன்னா ஒன்னு ஜூல், செகண்ட் ஒன் மாஸ். இது இந்த ரேடியேஷன் டோசிமெட்ரியுடைய பேசிக் யூனிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஜூல், அனதர் ஒன் இஸ் மாஸ். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ரேடியேஷன் டோசிமெட்ரியில ஃபர்தரா யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ராட் யூஸ் பண்றாங்க, ரெண்டாவது கிரே யூஸ் பண்றாங்க, தேர்ட் ஒன் வந்து ரான்ஜன். சரிங்களா? சில டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒன் ராட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், ஒன் கிரே அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், ஒன் ரான்ஜன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அந்த மாதிரி கேட்கறாங்க. சரிங்களா? இதுல ஃபர்தரா இருக்கக்கூடிய அதனுடைய ஸ்பெஷல் யூனிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் ராட் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு ஈக்குவல் பாத்தீங்கன்னா 100 எர்ட்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ஒன் ராட். ஒன் கிரே அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் பாத்தீங்கன்னா 100 ராட்ஸ். இந்த 100 ராட்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா 1 ஜூல், அதாவது 1 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ். இதுக்கு இந்த 1 கிரே வந்து ஈக்குவல். தேர்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா 1 ரான்ஜன், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர்ல 1 ரான்ஜன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 0.87 ராடுக்கு ஈக்குவல். சரிங்களா? இதுல ஃபர்தரா வரக்கூடிய இந்த ரேடியேஷன் டோசிமெட்ரியில ஃபர்தரா வரக்கூடிய யூனிட்ஸ் இது இந்த 1 ரான்ஜன் ஆல்சோ ஈக்குவல் டு த 8.7 மில்லி கிரே, இதுக்கு ஈக்குவல். சரிங்களா? சோ 8.7 மில்லி கிரே அப்படிங்கிறது 0.87 ராடுக்கு ஈக்குவல். இந்த 0.87 ராட் எதுக்கு ஈக்குவல்னா 1 ரான்ஜனுக்கு ஈக்குவல். சில டைம் இதுலயே இந்த யூனிட்ஸ்ல சில டைம் கேக்குறாங்க. நீங்க டிஆர்பி क्वेश्चंसல பார்த்ததா தெரிஞ்சிருக்கும். இந்த யூனிட்ஸ்ல சம் டைம் வந்து क्वेश्चंस வந்து வருது. சரிங்களா? சோ இந்த ரேடியேஷன் டோசிமெட்ரியில நமக்கு மெயினா இருக்கக்கூடிய என்னன்னா கெமிக்கல் டோசிமெட்ரி. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது, அதுக்கப்புறம் அதனுடைய பேசிக் யூனிட்ஸ் என்ன, அதனுடைய ஸ்பெஷல் யூனிட்ஸ் என்ன, அதனுடைய யூனிட்ஸ் வந்து எது எதுக்கெல்லாம் ஈக்குவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த ரேடியேஷன் டோசிமெட்ரியில
most of the cases எது வரக்கூடியது அப்படின்னா chemical dosimetry. என்னது chemical dosimetry. இந்த chemical dosimetry அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது சரிங்களா. அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் பொழுது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயனைசேஷன் ரியாக்ஷன் நம்ம கேரி பண்ணுறோம், ஒரு அயனைசேஷன் ரியாக்ஷன் இல்லைனா ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஆர் ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் சரிங்களா, ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஆர் ரேடிக்கல் ரியாக்ஷன். இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கு, அது எந்த அளவுக்கு ஒரு டோஸை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடியதான் இந்த கெமிக்கல் டோசிமெட்ரி. ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து ஒரு ரேடியேஷன் ரியாக்ஷனில் எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கெமிக்கல் டோசிமெட்ரி. இந்த கெமிக்கல் டோசிமெட்ரியில் இருக்கக்கூடிய 2 டைப் தான் என்னது, அதனுடைய 2 டைப்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரிக் டோசிமீட்டர், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரிக் டோசிமீட்டர், செகண்ட் ஒன் வந்து சீரிக் சல்ஃபேட் டோசிமெட்ரி ஆர் சீரிக் சல்ஃபேட் டோசிமீட்டர், சீரிக் சல்ஃபேட் டோசிமீட்டர் ஆர் டோசிமெட்ரி சரிங்களா. இந்த 2 டைப் தான் இந்த கெமிக்கல் டோசிமெட்ரியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரிக் டோசிமீட்டர் ஆர் ஃப்ரிக் டோசிமெட்ரி, செகண்ட் ஒன் வந்து சீரிக் சல்ஃபேட் டோசிமெட்ரி சரிங்களா. இந்த கெமிக்கல் டோசிமெட்ரி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடியது. எப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அதனுடைய சேஞ்சஸ் வந்து மெஷர் பண்ணக்கூடியது இந்த கெமிக்கல் டோசிமெட்ரி. அதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடியதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிக் டோசிமெட்ரி, ஃப்ரிக் டோசிமீட்டர் ஆர் ஃப்ரிக் டோசிமெட்ரி சரிங்களா. இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்காக வரக்கூடியது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சரிங்களா. இந்த ஃப்ரிக் டோசிமீட்டர் அப்படிங்கிறதுனா ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை நடத்தும் போது நமக்கு அந்த ரியாக்ஷனில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணியிருக்கு, இல்லை எந்த அளவுக்கு வேவ் லென்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு சரிங்களா அப்படிங்கிறத இதில் நம்ம பார்ப்போம் சரிங்களா. இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் Fe2+ வந்து Fe3+, அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ், அதனால் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அதெல்லாம் நமக்கு தேவை சரிங்களா. ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்போ அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அப்போ Fe2+ வந்து Fe3+ மாறி இருக்கு. இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல நம்ம ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த Fe3+ சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய Fe2+, இதில் இந்த Fe3+ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது இதில் ஃப்ரிக் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு சில டைம் எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியதுன்னா ஃப்ரிக் சொல்யூஷன் சரிங்களா. ஃப்ரிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 0.4 கிராம் ஆஃப் FeSO4 NH4 twice SO4.6H2O சரிங்களா, அண்டு 0.6 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் இன் 22 ml ஆஃப் 95 to 98% ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் சரிங்களா. இதை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் சொல்யூஷன்ல மேக்கப் பண்ணிப்பாங்க. அந்த 1 லிட்டர் சொல்யூஷன் தான் என்னது, இந்த ஃப்ரிக் சொல்யூஷன். இந்த ஃப்ரிக் சொல்யூஷனை பேஸ் பண்ணி இந்த ஃப்ரிக் சொல்யூஷன் தான் இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது சரிங்களா. ஸோ இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு Fe3+ சரிங்களா, ஈச் Fe3+ அயான், ஈச் Fe3+ அயான் எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 100 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுது. இது ஈச் Fe3+ அயான் வந்து எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது, இல்லை எவ்வளோ டோஸ் வந்து அப்சர்வ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 100 எலக்ட்ரான் வோல்ட் அந்த அளவுக்கு எனர்ஜியை அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது சரிங்களா. அடுத்தது இந்த Fe3+ வந்து சரிங்களா, ஈச் Fe3+ அயான் வந்து எவ்வளோ வேவ் லென்த் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 304 நானோமீட்டர். எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 304 நானோமீட்டர் வேவ் லென்த் வந்து லாம்டா. இங்கே வேவ் லென்த், இந்த வேவ் லென்த் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஈச் Fe3+ அயன் வந்து 100 எலக்ட்ரான் வோல்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. 304 நானோமீட்டர் அந்த அளவுக்கு வேவ் லென்த்தை என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஈச் Fe3+ அயன். அடுத்தது இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சரிங்களா, இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு
700 கிரே இந்த அளவுக்கு எனர்ஜி தேவைப்படுது. எவ்வளோ 700 கிரே. நம்ம ஆல்ரெடி 1 கிரே அப்படிங்கிறது அவங்க பார்த்துருப்போம். 1 கிரே அப்படிங்கிறது 100 ராட்ஸ். இங்கே இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 700 கிரே எனர்ஜி இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் ஒரு ரேடிக்கல் மெக்கானிசம் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் ரேடிக்கல் ஒரு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுது, நமக்கு HO2 ரேடிக்கல் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இது அடுத்தடுத்த ஸ்டெப். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ திரும்பவும் இந்த HO ரேடிக்கல் Fe2+ கூட சேர்ந்து நமக்கு HO2- ஒரு Fe3+ கிடைக்குது. தேர்ட் ஸ்டெப்பில் இந்த HO ரேடிக்கல் ஃபர்தர் என்ன பண்ணுது, ஒரு Fe2+ கூட சேர்ந்து நமக்கு HO- ஆகும், ஒரு Fe3+ கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து Fe2+ கூட சேர்ந்து HO- கிடைக்குது, ஒரு Fe3+ கிடைக்குது, ஒரு HO ரேடிக்கல் கிடைக்குது. ஃபர்தராக இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ரேடிக்கல் வந்து என்னது, வாட்டர் கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு HO ரேடிக்கலாகவும் ஹைட்ரஜனாகவும் கிடைக்குது. இது இதனுடைய ரேடிக்கல் மெக்கானிசம். இப்போ இதில் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் HO radical how many numbers of Fe3+ produce. ஒரு HO radical எத்தனை Fe3+ ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எத்தனை Fe3+ ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு ஹைட்ரஜன் ரேடிக்கல் எத்தனை Fe3+ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் HO radical 1 Fe3+, ஒரு Fe3+ அயனை ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு HO ரேடிக்கல். ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எத்தனை Fe3+ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 2 Fe3+ அயனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஒரு ஹைட்ரஜன் ரேடிக்கல் 1 ஹைட்ரஜன் ரேடிக்கல் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 3 Fe3+, 3 Fe3+ அயனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1 Fe3+ எவ்வளவு எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 எலக்ட்ரான் வோல்ட் அந்த அளவுக்கு எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. 1 Fe3+ எவ்வளவு வேவ்லென்த் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது, நமக்கு ஆல்ரெடி 304 நானோமீட்டர் அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ 2 Fe3+ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணும், 3 Fe3+ எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடியதான் இந்த ஃபெரிக் டொசிமெட்ரி ஆர் ஃபெரிக் டொசிமெட்ரி டொசிமீட்டர். சரிங்களா? இதில் வரக்கூடிய இந்த ஃபெரிக் டொசிமீட்டரில் வரக்கூடியது இந்த ரேஞ்ச் தான். சரிங்களா? இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 0.4 கிராம் ஆஃப் FeSO4 NH4 twice SO4 6H2O இதனுடைய ஃபெரிக் சொல்யூஷன் அண்ட் 0.6 கிராம் ஆஃப் NaCl in 22 ml of 95% to 95 to 98% of sulfuric acid. இதை எடுத்துட்டு 1 லிட்டர் சொல்யூஷனை நீங்கள் மேக்கப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஃபெரிக் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை பேஸ் பண்ணி அந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் எவ்வளோ Fe3+ வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணலாம். இது அந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கான மெக்கானிசம். சரிங்களா? இப்போ இதில் ஒரு HO ரேடிக்கல் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு ஹைட்ரஜன் ரேடிக்கல் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இதில் செகண்ட் வரக்கூடியது என்னன்னா சீரிக் சல்ஃபேட் டொசிமெட்ரி. செகண்ட் வரக்கூடியது சீரிக் சல்ஃபேட் டொசிமெட்ரி. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த சீரிக் சல்ஃபேட் டொசிமீட்டர். ஃபர்ஸ்ட் இந்த டொசிமெட்ரியில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரிக் டொசிமெட்ரினா என்னன்னு பார்த்தோம். கெமிக்கல் டொசிமெட்ரியில் ஃபெரிக் டொசிமெட்ரினா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். சரிங்களா? செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த சீரிக் சல்ஃபேட் டொசிமெட்ரி. சரிங்களா? சீரிக் சல்ஃபேட் டொசிமெட்ரி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அந்த ஃபெரிக் டொசிமீட்டர் அப்படிங்கிறது எதுக்காகனா அதனுடைய டோஸ் வந்து லோயர் டோஸாக இருக்கக்கூடியது. அதாவது இந்த லோ டோஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கக்கூடியதை மெஷர் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரிக் டொசிமெட்ரி. சீரிக் சல்ஃபேட் டொசிமெட்ரி எதுக்காக வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் டோஸ் ஆர் ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து என்ன சொல்லக்கூடியது, அந்த டோஸை வந்து மெஷர் பண்ணக்கூடியது யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த சீரிக் சல்ஃபேட் டொசிமீட்டர். இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மில்லிகிரி அதாவது அப்ராக்சிமேட்ல 10⁸ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய டோஸை கூட என்ன பண்ண முடியும், 10⁸ இந்த ரேடான் இருக்கக்கூடிய அளவுக்கு கூட இந்த சீரிக் சல்ஃபேட் டொசிமெட்ரியால என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஸோ ஹை டோஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு சில டைமில் கேட்கக்கூடிய ஹை டோஸ் இருக்கக்கூடியதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டொசிமெட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரிக் சல்ஃபேட் டொசிமெட்ரி. சரிங்களா? இதில் எதை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் உடைய
ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷனுக்கு வந்து அதனுடைய ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணக்கூடியது. இதை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்காக வரக்கூடியது தான் இந்த சீரிக் சல்ஃபேட் டெசிமீட்டர். சரிங்களா? இதில் எங்கே ரிடக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியம் 4+ என்ன மாறி இருக்கு, சீரியம் 3+ மாறி இருக்கு. இங்கே நடந்திருக்கக்கூடியது ரிடக்ஷன். சரிங்களா? இந்த ரிடக்ஷனில் இந்த சீரியம் 4+ எவ்வளோ எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு, இந்த சீரியம் 3+ வந்து எவ்வளோ வேவ் லென்த் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஈச் Ce3+ அயான் சரிங்களா எந்த அளவுக்கு எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குன்னா எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கு 2.44 கிரே 2.44 கிரே இந்த ரேஞ்சுக்கு இதனுடைய எனர்ஜி என்ன பண்ணியிருக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஈச் Ce4+ இந்த Ce4+ வந்து எவ்வளோ வேவ் லென்த் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னா 320 நானோமீட்டர் அளவுக்கு அதனுடைய வேவ் லென்த்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த சீரிக் சல்ஃபேட் டெசிமீட்டர் அப்படிங்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக ஹை டோஸ் இருக்கக்கூடியது மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சீரிக் சல்ஃபேட் டெசிமீட்டர். சரிங்களா? இதில் பெருசாக ஒரு பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த சீரிக் சல்ஃபேட் டெசிமீட்டரில் நடக்கக்கூடியது ரிடக்ஷன், அந்த ரிடக்ஷனை மெஷர் பண்ணக்கூடியது தான் இந்த சீரிக் சல்ஃபேட் டெசிமீட்டர். சரிங்களா? இது எதுக்காகனா ஹை டோஸ் இருக்கக்கூடியதை மெஷர் பண்ணக்கூடியதுக்கு அப்ராக்சிமேட்டாக 10⁸ ரேடா இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த டோஸால் இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ண முடியும், இந்த சீரிக் சல்ஃபேட் டெசிமீட்டரை நம்மளால மெஷர் பண்ண முடியும். அதில் ஈச் Ce3+ எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது, ஈச் CO4+ வந்து எவ்வளோ எனர்ஜி எவ்வளோ வேவ் லென்த் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த டெசிமீட்டரில் ஃபர்தராக இருக்கக்கூடிய டெசிமீட்டர் எதுனா அதர் கெமிக்கல் டெசிமீட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா FeSO4 ஃபெரஸ் சல்ஃபேட் காப்பர் சல்ஃபேட் இது ஒரு அதர் டெசிமெட்ரி. இதில் அந்த அளவுக்கு எஃபெக்டிவான டெசிமெட்ரி கிடையாது. நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் யூஸ் பண்ணக்கூடியதுன்னா ஒன்று ஃப்ரீக் டெசிமீட்டர், அனதர் ஒன் இஸ் சீரிக் சல்ஃபேட் டெசிமீட்டர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசிடிஃபைட் அண்ட் ஆரேட்டட் இருக்கக்கூடியது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோடியம் ஃபார்மேட் டீஆரேட்டட் நேச்சர் இருக்கக்கூடியது, கால்சியம் பென்சோயேட் ஆரேட்டட் நேச்சரில் இருக்கக்கூடியது, குயினைன் சல்ஃபேட் அசிடிஃபைட் நேச்சரில் இருக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணக்கூடிய டெசிமீட்டர். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது இந்த டெசிமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கெமிக்கல் டெசிமெட்ரி அப்படிங்கிறது ரேடியேஷன் டெசிமெட்ரினா ரேடியேஷன் டெசிமெட்ரி அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு எனர்ஜியை அப்சர்வ் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு வேவ் லென்த் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக வரக்கூடியது அந்த ரேடியேஷன் டெசிமீட்டர். இந்த ரேடியேஷன் டெசிமீட்டருடைய பேசிக் யூனிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜூல், அனதர் ஒன் இஸ் மாஸ். இதனுடைய பேசிக் யூனிட்ஸ். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபர்தராக ஸ்பெஷல் யூனிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1 ரேட் அப்படிங்கிறது எவ்வளோ, 1 கிரே அப்படிங்கிறது எவ்வளோ, 1 மில்லிகிரே அப்படிங்கிறது எவ்வளோ, 1 ராஞ்சன் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது அதனுடைய ஸ்பெஷல் யூனிட்ஸ். இதில் ரேடியேஷன் டெசிமீட்டரில் வரக்கூடியது. அந்த ரேடியேஷன் டெசிமீட்டரில் இருக்கக்கூடியது தான் கெமிக்கல் டெசிமீட்டர். அந்த கெமிக்கல் டெசிமீட்டரில் ஃபர்தராக 2 டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஒன்று என்னது சீரிக் சல்ஃபேட் டெசிமீட்டர், அனதர் ஒன் இஸ் ஃப்ரீக் டெசிமீட்டர். இந்த ரெண்டு தான் இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேசஸ். சரிங்களா? மீண்டும் இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் வேற ஒரு வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.